ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீமி பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஸோ வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இட்லி குண்டானில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் காஷ்மீரி சில்லி 3, அப்புறம் பூண்டு, இஞ்சி, முந்திரி பயிறு கொஞ்சம் ஒரு 10-15 முந்திரி பயிறு, அப்புறம் பூண்டு ஒரு 10 பூண்டு, ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, இதில் தான் போட்டு நான் இப்போது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு அது. ஸோ இதை நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் ஆறிட்டக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நம்ம நல்லா மழன்னு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா மழன்னு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இது ஃபில்ட்ரு பண்ணி பண்ணுவாங்க, நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் பாஸ்தா நான் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற பாஸ்தா தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா பச்சை தண்ணி போட்டு அலசி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு பட்டர் நல்லா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பட்டர், இது ஒரு 10 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்யூபாக வாங்குவோம்ல, அதில் நான் எட்ஜஸில் கொஞ்சம் நல்லா அதை நீட்டாக ஃபுல்லுமே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி, அந்த மிக்சிலாம் ஓட்டிகிட்ருக்கோம்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கழுவி ஊற்றிடலாம். ஊற்றி இது கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம வேக வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அப்படியே பபிள்ஸாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். இன்னொன்று எங்கள் வீட்டில் பசங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர், அந்த சீஸ் பிடிக்கும். ஸோ அதனால் சீஸ் நான் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட மொர்சலாவில் சீஸ் இல்லை. ஸோ இந்த பேப்பர் சீஸ் இருக்குல்ல, இதுதான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே 2 ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம ரெசிபி ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இது நான் ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே நம்ம ஹெல்த்தின்னு தான் பார்த்து பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அப்போ வெளியே வாங்கி கொடுக்காம நாம்ளே வீட்டில் பண்ணும்போது அது ஓரளவுக்கு நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் வெளியே வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி கொடுத்துக்கலாம். எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரொம்பவும் நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த காலத்தில் முடியாது. ஸோ பசங்களை எல்லாமே பார்த்து விரும்புவாங்க. அதனால தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரெசிபீஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.